என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே டென்ஷனா இருக்கா? அதேபோல இந்த கொத்தவரங்காவ வச்சு எப்படி செஞ்சு குடுத்தாலும் உங்க வீட்ல இருக்கிறவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா, இந்த குழம்பு ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ன்னு பெருசா எதுவுமே தேவையில்லங்க. ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா கூட அட்டகாசமா இருக்கும். 1/4 கிலோ கொத்தவரங்காவ இந்த மாரி கட் பண்ணி தண்ணீல ஆட் பண்ணிட்டு, உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அது வேகறதுக்குள்ள மிக்ஸர் ஜார்ல 5, 6 பத்து தேங்காய், 5 பூண்டு, கொஞ்சமா கருவேப்பில, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுந்து, ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பில, ஃபைனா சாப் பண்ண வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளிய மிக்ஸி ஜார்ல அடிச்சு இந்த மாரி சேர்த்துக்கோங்க பியூரியா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக விட்டீங்கன்னா இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல அரைச்ச தேங்காய் பேஸ்ட் மிக்ஸி ஜார் வாசன தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. பச்சை வாசனை போய் நல்லா இந்த மாரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில கரைச்சு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வேக வச்சிருந்த கொத்தவரங்காவை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்காதீங்க. இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சீங்கன்னா போதும். சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க.